மேட்டுப்பாளையம் அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை எடுக்க விடாமல் கிராம மக்கள் வனத்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை சிட்டேபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. விவசாயியான அவர் தனது தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை பட்டாசுகளை வெடித்து விரட்ட முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த யானை கணேசமூர்த்தியை ஓட ஓட விரட்டி மிதித்துக் கொன்றது. அங்கேயே நடமாடிய அந்த யானையை விரட்டி கணேசமூர்த்தியின் உடலை மீட்க வனத்துறையினர் முயன்றனர். ஆனால் அவரது உடலை எடுக்க விடாமல் கிராம மக்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பலியான கணேசன் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கணேசமூர்த்தியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரு மானும் மயில் செத்த இத்தனை அடிச்சு பிடிச்சு ஓடியாருங்களா பாரஸ்ட் ரேஞ்சர் இல்ல ஒரு மனுஷன் செத்துருக்காரு. இப்ப அனாவசியமா பார்த்து நிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் உயிர் அவ்வளவு சீப்பா போச்சு உங்களுக்கு. யானை டெய்லி வருதுங்க சார். தில்லிக்காடு இருக்குது, பாரஸ்ட் பட்டா பூமி பூரா பாரஸ்டா இருக்குதுங்க. நீங்க காலையில் பார்த்தா இது என்ன விவரம் உங்களுக்கு தெரியும்.